அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கட்டுமான பணியின் போது மண் சரிந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மண் சரிந்து விழுந்ததில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த 2 தொழிலாளர்கள் சிக்கியிருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கட்டுமான பணியின் போது மண் சரிந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் அனீஷ் வழங்க கேட்கலாம். அனீஷ் வணக்கம், மேலும் விவரங்கள். பிரியங்கா வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்து மரவியல் பூங்கா சாலையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் இன்று காலை கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இது ஒரு தனியார் கட்டிடத்துக்கான கட்டுமான பணியானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது இதில் முக்கியமாக இவர்கள் தடுப்பு சுவரானது அமைக்கும் பணிக்காக குழி தோண்டி எடுத்துக்கொண்டிருந்தனர். அப்பொழுது மேலிருந்து மண் இலகுவாக இருந்ததால் அந்த மண்ணானது சரிந்து 2 பேர் மேலையும் விழுந்துள்ளது. இதனை தொடர்ந்து அதில் ஒரு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். அந்த தீயணைப்பு துறையினர் தற்பொழுது மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இதில் ஒரு தொழிலாளி மட்டும் கால்கள் மட்டும் சிக்கிய நிலையில் அவருடைய உடல் முழுவதுமாக வெளியே உள்ளது. ஆனால் மேலும் ஒரு தொழிலாளியானது முழுவதுமாக மண்ணில் சரிந்துள்ளார். அவரை மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் வேகமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் தற்பொழுது காவல்துறை உயர் அதிகாரிகள், நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தர் வடிவேல் உட்பட அனைத்து உயர் அதிகாரிகளும் தற்பொழுது இந்த இடத்தில் உள்ளனர். மேலும் ஒருவர் மண்ணில் புதைந்துள்ள ஒருவரின் தலையானது தற்பொழுது வெளியே தெரிய ஆரம்பித்துள்ளது. அவருக்கு உயிர் உள்ளது என தீயணைப்பு துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது இவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி அனீஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.